ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நெனச்சு பாருங்களேன். உங்களோட லைஃப் டைம் சேவிங் எல்லாமே கஷ்டப்பட்டு உழைச்ச காசு. ஓகே. ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த சேவிங்ஸ நீங்க ஒரே வருஷத்துல 5 டைம்ஸா மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. நீங்க ரொம்ப அவங்க ஆசை காமிக்கிறதுனால அதுல இன்வெஸ்ட் பண்றீங்க. உங்க கண்ணு முன்னாடி கொஞ்சம் நல்ல ரிசல்ட் வருது. கொஞ்ச நாளைக்கு நல்லா போகுது, கொஞ்சம் மாசத்துக்கு நல்லா போகுது. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட்ல அந்த காசு இருந்ததுக்கே அடையாளம் இல்லாம வேனிஷ் ஆகுது. எப்படி இருக்கும்? ஒரு சில பேர் நெஞ்ச பிடிச்சுருவாங்க. கரெக்ட்டா? இது ஒருத்தர் 2 பேருக்கு நடக்கல. கிட்டத்தட்ட 1,25,000 பேருக்கு இது நடந்திருக்கு. எஸ். இது ஒரு மும்பைல நடந்த ரியல் இன்சிடென்ட். ஜான்வரி 2025ல ட்ரெண்ட்ல இருந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் இந்த டாரஸ் ஜுவல்லரி ஸ்கேம். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த டாரஸ் ஜுவல்லரி பிப்ரவரி 2024ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மும்பைல நல்லாவே போறதுனால 6 பிரான்ச் கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்காங்க மும்பைய சுத்தி. ஓகேவா? இதுல இந்த டாரஸ் ஜுவல்லரிக்கு பின்னாடி இருந்தது ஒரு பான்சி ஸ்கீம் ஸ்கேம். ஸோ பீப்பிள் எப்படி இந்த பான்சி ஸ்கேம்ல மாட்டுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீக்லி 13% ரிட்டர்ன்ஸ் நாங்க தரோம். அதுலயும் 520% ரிட்டர்ன்ஸ் இந்த மொய்சனேட் டைமண்ட்ற ஒரு ப்ராடக்ட்டுக்கு நாங்க தரோம். இந்த ஜுவல்லரிய நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட கேபிட்டல் எங்கேயோ பறந்துரும்னு சொல்ட்டு, மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் புவர் கிளாஸ் ஃபேமிலீஸ டார்கெட் பண்ணி பண்ண பான்சி ரிலேட்டட் ஸ்கேம் தான். பீப்பிள நம்ப வைக்கிறதுக்காக எங்கள்ட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு, சிஐஎன் நம்பர் இருக்கு, அண்ட் எல்லா விதமான கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கிரெடிட்டபிலிட்டியும் எங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே எஃபர்ட் போட்டு பீப்புளை ரொம்பவே சாமர்த்தியமா ஏமாத்திருக்காங்கன்னே சொல்லணும். அந்த இது ஒரு பெரிய ஸ்கேம் இன்வால்விங் 1,000 crores. டிசம்பர் 2024ல பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட்டாஸ், அதாவது அவங்களுக்கு வர இன்கம்ஸ் வந்து அப்ரப்டா ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆன்சர் டிமாண்ட் பண்ணி போயிருக்காங்க. பட் ப்ராப்பர் ஆன்சர் கிடைக்காததுனால போலீஸ் ஸ்டேஷன் டிமாண்ட் பண்ணி போயிருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் போல கும்பலா போயிட்டாங்க. ஸோ இந்த கேஸ் பெரிய லெவல்ல ட்ரெண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, அந்த இந்த ஸ்கேம் இருக்குல்ல, இந்த ஸ்கேமுக்கு பிஹைண்டா இருந்த மாஸ்டர் மைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, யுக்ரைனியன் பீப்புள்ஸ். ஜான் கார்ட்டர், விக்டோரியா. அவங்க வந்து இந்தியா விட்டு போயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்தியால இல்ல. இல்ல மாட்டியிருப்பாங்க. எனக்கு எக்ஸாக்ட்டா எந்த இது தெரியல. ஓகேவா? இவங்க தான் ஆனா இந்த ஸ்கேமுக்கு பிஹைண்டா இருந்த மாஸ்டர் மைண்ட்ஸ். ஓகேவா? லோக்கல் டைரக்டர்ஸ், ஆ யாஹ் சர்வேஷ் சரவ் அண்ட் ஃபாரின் அசோசியேட்ஸ் பார்த்தீங்கன்னா, போலீஸால அரெஸ்ட் செய்யப்பட்டாங்க. பட் முக்கியமான மாஸ்டர் மைண்ட்ஸ் தப்பிச்சிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா தெரியல. த லாஸ் த லாஸ் ஆஃப் 1,000 crores. எஸ். கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. 1,000 crores. யார் யாரெல்லாம் விக்டிமைஸ் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் வெண்டர்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டர்ஸ், அவங்களோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போ முடியாதா? அவங்க ஃபேமிலிக்கு ஒரு நல்ல லைஃப் குடுக்க முடியாதான்னு ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் புவர் கிளாஸ் பீப்பிள தான் இந்த பான்சி ஸ்கேம்ல ஃபுல்லா விக்டிமைஸ் ஆனது. அத்தாரிட்டீஸ் 21.75 crores ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆக்சுவல் அக்கவுண்ட்ஸ் இந்த கம்பெனிட்ட இல்ல. ஸோ அவங்க சஸ்பெக்ட் பண்றது மணி லாண்டரிங். ஸோ என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்ஸ் இந்த ஃபண்ட்ஸ் ஏதோ ஃபேக்கான கம்பெனிஸோட லிங்க் ஆயிருக்கு. ஸோ 100% மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக நடந்த ஸ்கேம் தான் இந்த பான்சி ஸ்கீம் ரிலேட்டட் ஸ்கேம்ன்ற மாதிரி அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. விசில் ப்ளோவர் ரிவீல் பண்ணியிருக்கிறது என்னன்னா, இந்த மொய்சனைட் டைமண்ட் சொன்னேன்ல, ரூ. 300 ஒருத்த ப்ராடக்ட எப்படி 9,000 ருபீஸ்க்கு வித்தாங்கன்றத அந்த டாக்டிக்ஸ் எல்லாமும் விசில் ப்ளோவர் ரிவீல் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அண்ட் பாம்பே ஹைகோர்ட் போலீஸ் என்ன இவ்ளோ லேட்டா, இவ்ளோ ஸ்லோவா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்வெஸ்டிகேஷன் ஃபோர்ஸையும் ரெடி பண்ணி டக்குன்னு ஆக்ஷன் எடுத்து முடியுங்க. இது ஒண்ணும் கொஞ்சம் நெஞ்ச ஒரு 10 ரூபீஸ், 20 ரூபீஸ் இல்ல 1000, 10,000 lakhs, 10 lakhs இல்ல. 1,000 crores, நாட் ஈவன் a crore, 1,000 crores இன்வால்வ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பாம்பே ஹைகோர்ட் போலீஸ்க்கு ஒரு நோட்டீஸும் அனுப்பிச்சிருக்காங்க. டக்குன்னு இந்த கேஸ முடிக்க சொல்லி. இந்த கேஸ முடிக்க சொல்றது மட்டும் இல்லாம, இந்த ஃபண்ட்ஸ எப்படியாவது ரெக்கவர் பண்ணி தர சொல்லியும் போலீஸ டிமாண்ட் பண்ணியிருக்காங்க பாம்பே ஹைகோர்ட். ஸோ இந்த ஸ்கேம் வெறும் கிரீட் மட்டும் இல்ல,
இது ஒரு வேக்கப் கால். இதை பார்க்குற எல்லாரும் சரி, அண்ட் இதை பத்தி தெரிஞ்ச எல்லாருக்கும் சரி, இது ஒரு ரெட் ஃபிளாக். அன்ரியாலிஸ்டிக் ரிட்டர்ன்ஸ் தரோன்னு சொல்லி யாரு சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஓகே, ஏன்னா இது உங்களை விழ வைக்கிற ஒரு ட்ராப். என்னைக்கும் அன்ரியாலிஸ்டிக் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறவங்க மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியாது. திஸ் இஸ் ஆல் ஃபேக்ட். இது நான் சொல்லல, பல ஸ்கேம் கேசஸ் சொல்லியிருப்பாங்க. அண்ட் நானும் இனிமே சொல்ல போறேன். கொஞ்சம் இன்சென்டிவ்ஸ், லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி, இதெல்லாம் தயவு செஞ்சு அந்த சைடே போயிடாதீங்க. இன்சென்டிவ்ஸ்க்கு ஆசைப்பட்டீங்கன்னா டிரான்ஸ்பரன்சியை விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுது. அண்ட் டிரான்ஸ்பரன்சின்னு சொல்றியே, டிரான்ஸ்பரன்சி நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் இந்த சிஐஎன் நம்பர், அதாவது கார்பரேட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், இது பேரு ஃபுல் ஃபார்ம். ஸோ அந்த நம்பர் ஒரிஜினல் தானே மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் சைட்லயே கொண்டு போய் நீங்க செக் பண்ணலாம். நான் இதை பெருமையாவே சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா நம்ம கவர்மெண்ட்லயே இந்த ஒரு எம்சிஏ சர்வீஸ் தான் ஃபுல்லி ஆன்லைன் சர்வீசபிள். ஓகே, நீங்க இந்த ஜிஎஸ்டி நம்பரை செக் பண்ணலாம், சிஐஎன் நம்பரை செக் பண்ணலாம், எல்லாத்தையுமே செக் பண்ணலாம். கவர்மெண்ட், அதாவது எம்சிஏ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட். ஓகே, ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட். இப்போ ஒரு கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கம்பெனியோட ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ஸ் முத கொண்டு எம்சிஏல நீங்க ஜஸ்ட் எடுத்துக்கலாம். இட் வில் பி ஜஸ்ட் 100 to 500 அவங்களோட சர்வீஸ் சார்ஜஸ். அந்த சர்வீஸ் சார்ஜை பே பண்ணீங்கன்னா அவங்க எங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க, யார் பேஸ் பண்ணி ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க, இதோட டேரக்டர்ஸ் யாரு, அண்ட் அதர் ஸ்டெப்ஸ், ஆடிட்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, லாயர்ஸ் சப்போஸ் இஃப் மென்ஷன்னா, எல்லா டீடைல்ஸும் அந்த கம்பெனியோட ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ஸே உங்க கையில இருக்கும் எம்சிஏ சர்வீஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இனிமே எதை எடுத்தாலும், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, அன்ரியாலிஸ்டிக் ரிட்டர்ன்ஸா இருந்தாலும் சரி, ஒன்று 10 வாட்டி யோசிச்சு பண்ணுங்க. அண்ட் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்பரன்சி இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு சொன்னேன் .gov.in. ஓகே, அந்த சைட்டுக்கு போனீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் கிடைக்கும். நீங்க தேடுறதை வெரிஃபை பண்ணிக்கலாம், இல்ல தேவையான டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துக்கலாம், இவங்க ஒரிஜினலா இல்லையான்னு முத கொண்டு. இந்த ஸ்கேம்ல அடிப்பட்ட விக்டிம்ஸ், இந்த ஸ்கேம்ல ஏமாந்த விக்டிம்ஸ், அவங்களுக்காக நம்மளால ஒண்ணுதான் பண்ண முடியும். தட் இஸ் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நம்ம சைட்ல நம்ம ப்ரே பண்ணிப்போம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஸ்கேம் ரிலேட்டட் வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்க ரோஷன் சைனிங் ஆஃப்.